எல்லாருக்கும் வணக்கங்க. மேசராசியில் பிறந்தவங்களுக்கு வரக்கூடிய ஏப்ரல் மாதத்தில் கோட்சார ரீதியாக வரக்கூடிய கிரக அமைப்புகளால் எந்த மாதிரியான மாற்றங்கள் வரப்போகுதுன்றது பற்றி தானுங்க ஆதாரபூர்வமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி புதன்கிழமை அதிகாலை ஐயப்பன் அவதரித்த நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய உத்தரம் நட்சத்திரம், சூரிய பகவானுடைய நட்சத்திரம், உத்தரம் நட்சத்திரம் 2வது பாதம், கன்னியா ராசி, தனுசு லக்னத்தில் தான் இந்த மாதம் பிறக்கப்படுது. மேஷ ராசியாதிபதி செவ்வாய் மேஷ ராசிக்கு 11வது பாவகன் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் குரு பகவானுடைய பார்வையில் இருக்கக்கூடிய தருணத்தில் தான் இந்த மாதம் பிறக்கப்படுது. தனகாரகன் சொல்லக்கூடிய குரு தன்னுடைய சுயசாரத்தில் குரு பகவானுடைய சுயசாரன் சொல்லக்கூடிய ஸ்ரீராமர் அவதரித்த நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் முதல் பாதத்தில் இருந்து உங்களுடைய ராசியாதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாவை லாபஸ்தானத்தில் குபேரர் அவதரித்த நட்சத்திரம் சொல்லக்கூடிய குரு பகவானுடைய சாரத்தில் செவ்வாய் ஒரே ஒரு நாள் இருக்க போகிறாரு. ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி அந்த ஒரு நாள் முழுமையாக தனகாரகன் சொல்லக்கூடிய குரு பகவான் பார்க்கிறார். ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரை உங்கள் ராசியாதிபதி செவ்வாய் தனகாரகன் சொல்லக்கூடிய குரு பகவானுடைய ஆதிக்கத்துக்கு வரப்போகிறார். இந்த மாதத்தில் மேஷராசியில் பிறந்த ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி பல வடிவில் கோட்சார கிரக நிலைகள் சப்போர்ட்டாக இருக்க போகுது. சந்தர்ப்பம் கொடுத்தா தானே நம்மளால் சாதிக்க முடியுமா சாதிக்க முடியாதான்னு காட்ட முடியும். மேஷராசியில் பிறந்தவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான எதிர்பார்ப்பு இருக்க தானே செய்யுது. உங்களுடைய எதிர்பார்ப்பு பூர்த்தி அடையக்கூடிய தருணமாக வரக்கூடிய ஏப்ரல் மாதம் இருக்கும். அதில் மாற்று கருத்து இல்லை. மிகைப்படுத்தி சொல்கிறதுக்காக இந்த வார்த்தைகள் இல்லை. உங்கள் ராசியாதிபதி உங்கள் ராசிக்கு 11வது பாவகன் லாபஸ்தானத்தில் இருந்து உங்கள் ராசிக்கு 2வது பாவகன் சொல்லக்கூடிய தனஸ்தானத்தை பார்க்கக்கூடிய சூழலில் தனஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கிரன் உங்கள் ராசியில் இருக்கார். ஒரு மாற்றம். தனஸ்தானாதிபதி சுக்கிரன் உங்கள் ராசியில் இருக்கார். தனகாரகன் சொல்லக்கூடிய குரு உங்கள் ராசியாதிபதியை பார்க்கிறாரு. தொழிலுஸ்தானாதிபதி லாபஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் உங்கள் ராசிக்கு 12வது பாவகத்தில் தனகாரகனுடைய வீட்டில் குரு பகவானுடைய வீட்டில் இருந்தாலும் 3வது பார்வையாக உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்கிறார். எத்தனை ஆதாரம் சொல்லியிருக்கிறேன் பாருங்கள். ஒரு பலன் வருதுன்னா அந்த பலன் எதனால் வருது, எப்படி வருது, எந்த வகையில் அந்த பலன் வருதுன்றதை தெரிஞ்சுக்கிடணும் இல்லையா? கடை தேங்காய் வாங்கி வழி புளியாருக்கு உடன்ற மாதிரி இருக்கக்கூடாது. நம்ம பலன் ஒரு பலன்னா அந்த பலனுக்கு ஆதாரம் இருக்கணுங்க. சொல்கிற வார்த்தையில் ஜீவன் இருக்கணும். பொருளாதார ரீதியாக சங்கடப்பட்டுட்டு இருக்கிறேனுங்க, வாங்கின கடனை கட்ட முடியாத மனநிலையில் இருந்துக்கிட்டு இருக்கிறேனுங்க, கடன் பிரச்சனைகளால் இருக்கலாமா இருக்க வேணாமான்ற மனநிலையில் நான் இருந்துக்கிட்டு இருக்கிறேனுங்கன்னு சொல்லக்கூடிய மேஷராசியில் பிறந்தவங்களுக்கு ஏப்ரல் மாதத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் வரப்போகுதுங்க. சாமி என்ன சாமி மாற்றம் வரப்போகுது? மாதம் இதுதான் சொல்கிறாங்க. எங்கள் தனஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய ஒரு கிரகம் செவ்வாய் உங்கள் ராசியில் 20ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறார். நான் உங்களுக்கு ஒரு சேலஞ்சாக சொல்கிறேனுங்க. இந்த 20ஆம் தேதிக்குள்ளார உங்களுடைய மன அழுத்தம் குறையிறதுக்கான வாய்ப்பை கொடுக்க போகுது. கடன் பிரச்சனை கட்டிட முடியாது, அது வேறு விஷயம். 20 நாளில் இந்த 20 நாளுக்குள்ளார கடன் பிரச்சனை கட்டிவிடுவோன்ற நம்பிக்கையை தரப்போகுது. நமக்கு தேவை அதுதானே. ஒரு வருஷத்தில் கடன் கட்டலாம், இல்லை 4 வருஷத்தில் கடனை கட்டலாம். அது அப்பாற்பட்ட விஷயம். நம்மளால் கடனை கட்ட முடியும், நம்மளுடைய பொருளாதார ரீதியாக இருக்கிற பிரச்சனையை நம்ம சரி பண்ணி விடுவோன்ற நம்பிக்கை வரணும் இல்லையா? அந்த தைரியத்தை கொடுக்கணும் இல்லையா? அந்த தைரியத்தை கொடுக்கக்கூடிய நாட்களாக வரக்கூடிய மாதம் ஏப்ரல் மாதம். அதுவும் 1ஆம் தேதியிலிருந்து 20 தேதிக்குள்ளார இந்த மேஷராசியில் பிறந்தவங்களுக்கு இன்னொரு சந்தர்ப்பம் இருக்குதுங்க. வர ஏப்ரல் மாதத்தில் திருமணஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் சுக்கிரன், தனஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் சுக்கிரன், குடும்பஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய கிரகமும் சுக்கிரன் தான். அப்போது உங்கள் ராசியில் சுக்கிர பகவான் 1ஆம் தேதியிலிருந்து 7வது பாவகன் சொல்லக்கூடிய தன்னுடைய சொந்த வீட்டை பார்ப்பார். திருமணக்காரகன் திருமண ஸ்தானாதிபதி திருமண ஸ்தானத்தை பார்ப்பதும். சுக்கிரனை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? அசுரகுருன்னு சொல்லுவோம். குரு பார்வைப்பட்டால் கோடி புண்ணியம் இல்லையா? நம்ம கேட்டு கேட்டு சலிச்சு போச்சே, எல்லாரும் சொல்கிறக்கூடியது அதுதானே.
இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய விவரம் பாருங்க. கோட்சார ரீதியாக காலச்சக்கரத்தின் முதல் பாவகன் சொல்லக்கூடிய மேஷ ராசியிலே சுக்கிரன் வந்து திருமணஸ்தானத்தை பார்ப்பது, குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 3வது பாவகத்திலிருந்து 5வது பார்வையா உங்கள் ராசிக்கு 7வது பாவகத்தை பார்க்கிறார். அசுர குருவும் பார்க்க செய்கிறாரு, தேவ குருவும் பார்க்க செய்கிறாரு திருமணஸ்தானத்தை. 1ஆம் தேதிக்கு மேற்கொண்டு 2ஆம் தேதின்னு வச்சுக்கிடுங்க. அப்போ 2ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் 2ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரை உங்கள் ராசியாதிபதி குரு பகவானுடைய தயவில், குரு பகவானுடைய வீட்டில், குரு பகவானுடைய சாரத்தில், பிறகு சனி பகவானுடைய சாரத்திலெல்லாம் இருந்து, சனி பகவான் கூட கூட இருந்து உங்கள் ராசிக்கு 8வது பாவகம் சொல்லக்கூடிய அந்த உங்கள் ராசிக்கு 7வது பாவகம் செவ்வாய் இருக்கிற இடத்துலேருந்து 8வது பாவகம். அப்போ திருமணஸ்தானத்தை பார்க்கிறார். குரு பார்வை, சுக்கிரன் பார்வை, செவ்வாய் பார்வை. பலன் பார்க்கக்கூடிய நண்பர்கள் கேட்கலாம், ஏப்பா யார் எங்கே பார்த்தா எனக்கு என்ன ஆக போகுது, எனக்கு என்ன நடக்க போகுது, அதை சொல்லியா? மன வாழ்க்கையில் இருக்கிற சிக்கல்கள் நீங்கும். மேஷராசியில் பரணியில் பிறந்தா தரணி ஆளுன்னு சொல்லுவாங்க. 10 வருஷமாக வரன் பார்த்துக்கிட்டு இருக்கிறேனுங்க, நான் பார்த்த பொண்ணுக்கு தான் கல்யாணம் நடந்தது, என்னை பார்த்துட்டு போன மாப்பிள்ளைக்கு தான் கல்யாணம் நடந்தது, எனக்கு கல்யாண நிகழ்ச்சி நடக்குமா நடக்காதான்னு தெரியல. மன அழுத்தத்தில் இருக்கக்கூடிய மேஷராசிக்காரங்களாக இருந்தாலும் சரி, மறுமணத்துக்கு முயற்சி பண்ணக்கூடிய மேஷராசியில் பிறந்தவங்களாக இருந்தாலும் சரி, இந்த ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 20 தேதிக்குள்ளார மன வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளும் நீங்கும், திருமணத்தில் இருக்கக்கூடிய தடைகளும் நீங்கும். நாகதோஷம், செவ்வாய் தோஷம், தாரதோஷம், பூர்வ புண்ணிய சாபம், தோஷங்களுக்கு பஞ்சம் கிடையாது. ஜோதிடர் கண்ணில் நல்ல விஷயம் படுதோ இல்லையோ, ஒரு சங்கடம் படுது அப்படின்னா சங்கடத்தை முதல் கொண்டு சொல்லுவாங்க. உண்மை அதுதான். என்னன்னா தெரியாமல் கூட ஒரு தப்பு இருந்துடக்கூடாது அப்படின்றதுல உறுதியாக இருக்க தானே செய்கிறோம். அப்போது எந்த அடிப்படையில் உங்களுடைய ஜாதக ரீதியாக திருமணம் கெட்டு போயிருந்தாலும், திருமண நிகழ்ச்சி நடக்காமல் தாமதமாக இருந்தாலும், இந்த ஏப்ரல் மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக அமைப்புகள் திருமணத்தில் இருக்கிற தடைகள் நீங்கக்கூடிய அமைப்புகளாக இருக்கும். பார்க்காத ஜோசியம் இல்லைங்க, இல்லை கேட்காத ஜோசியம் இல்லைங்க, போகாத கோவில் குளம் இல்லைங்க, செய்யாத பரிகாரங்கள் கிடையாது, எங்கே ஆரம்பிச்சனோ அதே இடத்துல நான் நின்றுக்கிட்டு இருக்கிறேனுங்க, கல்யாண நிகழ்ச்சி ஒன்று நடக்குமா நடக்காதான்னு தெரியல. இந்த நேரத்தில் உறுதியாக உங்களுக்கு திருமணத்தில் இருக்கிற தடைகள் நீங்கும், குழந்தை பாக்கியத்தில் இருக்கிற பிரச்சனைகளும் தீரப்போகுது. சாமி அதில் என்ன ஆதாரம், என்ன ஆதாரம் இருக்குது எனக்கு நீங்கள் அப்படி சொல்கிறீங்க? அதுக்கு நான் விளக்கம் கொடுக்குறேனுங்க. இந்த மேஷராசியில் பிறந்தவங்களுக்கு புத்திர ஸ்தானாதிபதியாக வரக்கூடிய கிரகம் சூரியன். வேறு யாருக்குமே அந்த பிரார்த்தம் இல்லை, பார்த்துக்கிடுங்க. இந்த மேஷராசியில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் புத்திரஸ்தானம், அந்த பாத்தியத்துக்கு அதிபதி வந்து சூரியன். சூரியன் மேஷ ராசிக்கு ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி வராருங்க, அதாவது சித்திரை மாதம் 1ஆம் தேதி. அப்போ நமக்கு சூரியன் அதாவது உச்ச நிலையில் வருவார். அப்போ சூரியன் புத்திரஸ்தானாதிபதி, புத்திர காரகனுடைய பார்வையும் புத்திர ஸ்தானாதிபதியுடைய பார்வையும் உங்கள் ராசிக்கு 7வது பாவகத்தில். அப்போ நமக்கு சுக்கிரன் எப்போ மாறுறாருன்னு சொன்னாங்க, 20ஆம் தேதி மாறுறாரு. அப்போ 14ஆம் தேதி சுக்கிரனுடன் சூரியன் வந்துடுறாரு. திருமணஸ்தானாதிபதியோட புத்திரஸ்தானாதிபதி வராரு, அதுதானே கணக்கு. அப்போ நமக்கு அந்த புத்திரஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய சூரியன், திருமணஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கிரன், புத்திர காரகன் சொல்லக்கூடிய குரு, உங்கள் ராசியாதிபதி, இந்த 4 கிரகங்களுடைய பார்வை திருமணஸ்தானத்தில் படும் பொழுது திருமணத்தில் இருக்கிற தடைகள் நீங்கும், புத்திர பாக்கியத்தில் இருக்கிற தடைகள் நீங்கும், பிரிஞ்சு போன தம்பதிகள் ஒன்று சேருவாங்க, பிரிஞ்சு போன காதலர்கள் ஒன்று சேருவாங்க, மறுமணத்துக்கு முயற்சி பண்ணுறவங்களுக்கு நல்லது நடக்கும். ஆக ஏப்ரல் மாதத்தில் பொதுவாக ஏப்ரல் மாதம் ஏமாற்றத்துக்கு உகந்த மாதம் அப்படின்றதுனால தான் ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி அந்த வார்த்தை சொன்னாங்க. ஆனால் அதுக்கு மாறுதலாக ஏப்ரல் மாதத்தில் தான் மேஷராசியில் பிறந்த நண்பர்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பு முனையாக இருக்க போகுது. மேஷராசியில் பிறந்தவங்களுக்கு வரக்கூடிய ஏப்ரல் மாதத்தில் கோட்சார ரீதியாக அமையக்கூடிய கிரக அமைப்புகள் 100% சாதகமாக இருக்குது, அதில் மாற்று கருத்து இல்லை. மிகைப்படுத்தி சொல்கிறதுக்கு இது நேரம் இல்லை. ஏன்னா கை கொடுத்தா மீளலாம், வார்த்தை கொடுத்தா மீள முடியாது. இது நடக்கும்னு நான் சொல்கிறேன்னா, அதை நடக்கலை அப்படின்னா அது வந்து பாவமாகி போயிடும்.
நிச்சயமாக உறுதியாக இந்த சந்தர்ப்பம் உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பாக இருக்கும். இதில் முக்கியமான இன்னொரு விஷயம் இருக்குதுங்க. இந்த தொழில் ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய ஒரு கிரகம் சனி பகவான் மேஷராசியில் பிறந்தவங்களுக்கு 12வது பாவகத்தில் மறைவு ஸ்தானத்திலே இருந்தாலும் உங்கள் ராசியாதிபதி செவ்வாவோட சேர்றாரு. அப்போ அந்த 12வது பாவகத்தில் மட்டும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சூரியனும் சனி இருப்பார், பிறகு புதன் வருவார், அதன் பிறகு நமக்கு செவ்வாய் வருவார். அப்போ 12வது பாவகத்தில் 6வது பாவகத்துக்கு அதிபதி புதன் தானே. நம்மளுடைய திறமையை வெளிப்படுத்துறதுக்கு உண்டான ஒரு இடம் எதுன்னு கேட்டிங்கன்னா 6வது பாவகம்தான். புதன் நமக்கு 6ஆம் தேதி வந்துடுவார். மேஷராசியில் பிறந்தவங்களுக்கு 6வது பாவகத்துக்கு அதிபதி ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதி 12வது பாவகத்துக்கு வந்துடுறாரு, மறைவு ஸ்தானத்துக்கு வராரு. அப்போ 6க்குடைய கிரகம் நீட்சம் அடைவார். அப்போ சூரிய பகவானோடு இருக்கிறதுனால புதனாதித்ய யோகம்னு சொல்லுவாங்க. 6வது பாவகத்தை பார்ப்பார். நம்மக்கிட்ட இருக்கிற திறமையை வெளிப்படுத்துறதுக்கான நேரம் இது. நம்ம படித்த படிப்புக்கு உண்டான உத்தியோகம் வர்றதுக்கான நேரம். இல்லை நம்ம வெளியூருக்கு போயிட்டோம், வெளிநாடுக்கு போயிட்டோம், இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஊர் சேர்ந்த போதும், வீடு சேர்ந்த போதும் தத்தளிக்கக்கூடிய வெளிநாட்டில் இருக்கிற நண்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் முழுமையாக மகிழ்ச்சியாக சந்தோஷமாக வீடு சேரக்கூடிய நேரமாக இருக்கும். ஆக நம்மளுடைய திறமையை வெளிப்படுத்துறதுக்கான சந்தர்ப்பம் இல்லை, நமக்கான ஒரு முக்கியத்துவம் இந்த நேரத்தில் நிச்சயம் இந்த பிரபஞ்சம் நமக்கு கொடுக்குற மாதிரி இருக்கும். போகிற இடம், வர இடம், பழகிற இடம், பேசுகிற இடமெல்லாம் நமக்கு முக்கியத்துவமாக இருக்கும். நல்லது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். நான் முதலியே சொன்னேன் அல்லவா, திறமைன்றது எல்லாருக்கும் இருக்க தான் செய்யுது. ஆனால் அந்த திறமையை வெளிப்படுத்துறதுக்கான சந்தர்ப்பம்தான் எப்பயாவது ஒரு முறை தான் வருது. இந்த பிரபஞ்சம் எல்லாருக்கும் எல்லா நேரத்துலையும் சாதகமான ஒரு வாய்ப்பை தர்றதில்லை பாருங்கள். இன்றைக்கி சம்பாதிச்சவங்க, சாதித்தவங்க, பெரிய லெவலில் ஒரு வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறவங்க, லட்சத்தில் புழங்கிட்டு இருக்கிறவங்க, கோடியில் புழங்கிட்டு இருந்தவங்க எல்லாருக்குமே இந்த பிரபஞ்சம் ஒரு சந்தர்ப்பம் கொடுத்துருந்துருக்கும் இல்லையா? அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தை தான் ஏப்ரல் மாதத்தில் மேஷராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த பிரபஞ்சம் தரப்போகுதுங்க. சாதிக்கிற இடத்துக்கு போகிறதும் இல்லை சம்பாதிக்கிற இடத்துல நிற்கிறதும் உங்களுடைய சொந்த சௌகரியம். நேர காலங்கள் சாதகமாக இருக்குதுன்னா இந்த பிரபஞ்சம் நம்மளை கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகாது சாமி. அந்த நேரத்தை பயன்படுத்திக்கிறவங்க தான் மேலுக்கு வராங்க. அந்த நேரத்தை பயன்படுத்திக்கணுன்ற எண்ணம் இருந்தால் பயன்படுத்திக்கோங்க. இது பிரமாதமாக இருக்கும், மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும். அதுபோக இந்த ஜாதக புத்தகம் ஒன்று நான் செஞ்சு கொடுத்துட்ருக்கிறேனுங்க. இந்த ஏப்ரல் மாதம் வரைக்கும் தான் அதை பார்த்துக்கிடுங்க. இதுதான் அந்த சாதக புத்தகம். இது முழுமையான ஆயுள் கால சாதக புத்தகம். ஒருத்தருடைய வாழ்க்கை முழுவதும் வரக்கூடிய பலன்களை அழகாக தமிழில் புலிப்பாணி சித்தர் வழியில் இந்த சாதக புத்தகத்தை நான் செய்து கொடுத்துட்ருக்குறேனுங்க. அந்த வாக்கியம், அந்த கவி இருக்கும், ஒரு பலனுக்கும் அந்த கவி வரும், அந்த புலிப்பாணி சித்தருடைய பாட்டு வரும். இது அற்புதமான ஒரு பொக்கிஷம். இது ஒருத்தருடைய வாழ்நாள் முழுவதும் வரக்கூடிய தசாபுத்தி பலன் கொண்ட சாதக புத்தகம். ஏப்ரல் மாதம் வரைக்கும் தான் இதில் செஞ்சு கொடுக்க போகிறேன். தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கோங்க. அதுக்கு மேற்கொண்டு நிச்சயமாக அது பண்ண முடியாது. ஏன்னா ஒரு ஜாதக புக்கே பார்த்தீங்கன்னா 115 பேப்பர் இருக்குது. ஒத்த பேப்பரில் ஜாதகம் எழுதி வச்சுக்கிட்டு இருக்கிற காலம் இது. 115 பேப்பர் கொண்டது தான் ஒரு ஜாதக புத்தகம். தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கோங்க. இந்த பதிவு மேஷராசியில் பிறந்தவங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்க போகுது. இந்த பதிவில் சொல்லக்கூடிய விஷயமும் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்க போகுது. அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் மேஷராசியில் பிறந்த உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா. காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.